ஹலோ அண்ட் வெல்கம் டு த மம்மி ரிட்டர்ன்ஸ். ஐபிஎல் திருப்பி தாயகம் திரும்பியது. நானாக நான் இல்லை தாயே அப்படிங்கிற மாதிரி ஊருக்கே திரும்பி வந்திருக்கு. யூஏஇல ஒரு வருஷம் பயங்கரமா இருந்தது. போன வருஷம் டிஆர்பி ரேட்டிங்லாம் பின்னி பெடல் எடுத்துருச்சு. சந்தேகமே இல்லை. ஆல்சோ குட் ஐபிஎல்னு சொல்லலாம். ரொம்ப அதாவது லாக்டவுனுக்கு அப்புறம்லாம் வந்து விளாண்டாங்க. இனிஷியலா கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் டிசர்விங் வின்னர்ஸ் மும்பை இந்தியன்ஸ் தான் லாஸ்ட் டைம். பட் இந்த தடவை த மம்மி ரிட்டர்ன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டீமை ப்ரிவியூ பண்ண போறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 5 ரவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு வரலாறு. அந்த ரவுண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பீடாக் கிட்ட நம்ம ஒரு விஷயம் கேட்டுடலாம். பீடாக், லாஸ்ட் இயர் மும்பை இந்தியன்ஸ் தான் வின்னர்ஸ். இந்த வருஷம் தாயகம் திரும்பி இருக்கு. இந்த வருஷம் ஏதாவது மாற்றம் இருக்குமா? ஏர்லி கால் உங்களை கேட்கறேன், ஏதாவது மாற்றம் இருக்குமா? மைக்கேல் வான் மும்பை இந்தியன்ஸ் ட்வீட் போட்டிருக்காரு ஆல்ரெடி. அதுக்கப்புறம் நீங்க என்ன கேக்குறீங்க? வேற ஏதாவது நான் கேட்கணுமா அதுல உங்களுக்கு? சோ அந்த ஒரு சந்தோஷம் தான் நிறைய பேர் இருக்காங்க இப்போ. இல்ல, எனக்கு தெரியும் நீ அங்கதான் வருவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண மாற்றம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ரைட், எனிவே அது மாற்றம் இருந்தா எங்களுக்கு நல்லாதான் முடியும். தாங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. எல்லா தாங்களுக்கு தெரிந்த சட்டத்தில் ஏதாவது ஒன்று நன்றாக தெரிந்தெடுத்து அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்டு த மம்மி ரிட்டர்ன்ஸ் ஹோம் கமிங் வந்துருச்சு இந்தியாவுக்கு வந்ததை பத்தி உங்களோட அபிப்பிராயம் என்ன? யூஏஇல நடந்தது. பட் எனிவே இங்கேயும் கிரௌட் இல்ல, அங்கேயும் கிரௌட் இல்ல. பெரிய வித்தியாசம் இருக்குமா? எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸைட்டட். சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல வருமான்ற மாதிரி நம்ம ஊர்ல நடக்கிற அந்த கெத்தே வேறங்க. அப்ப நேரம் வந்துருச்சு இல்ல பீடா? இன்னைக்கு எந்த டீமை பத்தி பார்க்க போறோம்? தி மென் இன் பிங்க் ராஜஸ்தான் ராயல்ஸ் பத்தி தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ராஜஸ்தான் ராயல்ஸோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வரலாறு என்ன? ராஜஸ்தான் ராயல்ஸ் முந்தி என்ன பண்ணினாங்க? வரலாறு. பிராண்ட் அம்பாசடர் அஜித் அந்த படத்துல ஒரு நடிச்சதை பாத்தீங்களா பீடா? கிரிக்கெட் ஏதாவது சொன்னீங்க நமீபியா கென்யானா ஓகேன்னு சொல்லுவேன். இப்படி நீங்க என்ன வந்துட்டு வரலாறு பாத்தீங்களா, வரலாறுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சரி, நம்ம பண்றது தமிழ் கிரிக்கெட் ஷோ தான். ஆர்ஆரோட வரலாற பார்க்க போறோம், அது வேற விஷயம். ஆனா தமிழனா இருந்துட்டு தல அஜித் தெரியல அப்படின்னு சொன்னா சான்ஸே கிடையாது. தல அஜித் தெரிஞ்சுக்கோ. எல்லாரும் வலிமை அப்டேட் கேக்குறாங்க, உன்ன கேட்க போறாங்க. பீடா வலிமை அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அவரோட படத்தை கூட நீ அனாலிசிஸ் பண்ணணும்னு நான் ஃபீல் பண்றேன். பை தி வே F1 பாத்துட்டு இருக்கேன். F1 கூட நீ அனலிஸ்டா மாறலாம். சரி, இன்னைக்கு வந்து ஆர்ஆரோட வரலாறு பார்த்தலாம். ஆர்ஆரோட வரலாறு முதல்ல ஐபிஎல் ஆரம்பிச்ச உடனே பீடா அவங்க வரலாறு தல அஜித் மாதிரியே ஷேன் வான் தலையா வந்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லயே டோர்னமெண்ட் ஜெயிச்சு கொடுத்தாரு. ஆர்ஆருங்கிறது வந்து ஒரு மாதிரி மணி பால் டீம் மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் இயர்லாம் பார்த்தா யாருன்னு தெரியல, பேர் அதாவது வந்து நியூபீஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் பண்ணவங்க. சித்தார்த் திரிவேதிங்காங்க, அபிஷேக் ராவுத்னாங்க, ஸ்வப்னில் அஸ்னோட்கர், கோவாலன் வந்தாரு. நான் ஆடிங்க ஸ்வப்னில் அஸ்னோட்கர் நிறையா. அந்த டைம்ல வந்து என்ன சொல்றது, யங்ஸ்டர் டீமுக்குள்ள வந்தபோது அவர் சீனியர் கோவாக்கு பயங்கரமா ஆடினாரு. 4 பேரை சுத்தி விளையாடினாங்க. கிராம் ஸ்மித், கம்ரான் அக்மல், சொஹேல் தன்வீர் சொல்ல மாட்டேன். அப்ப அவரு ஒரு நியூபி தான், ஒரு ரூக்கி. மற்றும் பலர், சரண்யா, மகேஷ் மற்றும் பலர்ங்கிற மாதிரி மற்றும் பலர் அப்படி வச்சு டீம் ஜெயிச்சாங்க. எனிவே பீடா, அவங்களோட வரலாறு ஞாபகம் என்ன ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும்? நீங்க கரெக்டா சொல்றீங்க. இன்னொரு காலர் போன் பிளேயரை விட்டீங்க, அது ஷேன் வாட்சன். அந்த 2008ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அந்த 4 ஃபாரின் பிளேயர்ஸ், ஓகே, ஒன் ஆப்வியஸ்லி இஸ் a big name. கம்ரான் அக்மலா இருக்கட்டும், ஷேன் வாட்சனா இருக்கட்டும், இவங்க வந்துட்டு பெரிய ஒரு சொஹேல் தன்வீரா இருக்கட்டும், யாருமே வந்து ஒரு பெருசா ஒரு ஸ்டார்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா, யூசுப் பட்டான், முனாஃப் பட்டேல், அந்த 3 பேர் எப்படின்னா, முனாஃப் காலர் போன் சொன்னியப்பா, காலர் போன் கிடையாதுப்பா, அவர் தான் பேக் போன். ஷேன் வாட்சன் பேக் போன், யூசுப் பட்டான் வேணா சரி ஓகே, பேக் போன ஷேன் வாட்சன் கொடுத்ததுனால காலர் போனா அவர் சேர்த்துக்கலாம். வேற மாதிரி சீசன் ஃபைனல்ல கூட என்ன அடி அடிச்சாரு, வந்து ஒரு 2 6 3 6 பரட்டிடுவாரு இல்ல. முதல்ல நீங்க அந்த டீமை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க, ஓகே இது வந்து இந்த ஆக்ஷன் நிறைய பேருக்கு வந்து எப்படின்னு புரியல, சோ ராஜஸ்தான் வந்து மிஸ்டர் ட்ரிக் ஆர் டூனாங்க. இப்ப அவர் என்ன பண்ணாரு, ஷேன் வாட்னா எல்லாருக்கும் ஒரு ரோலை கொடுத்துட்டாரு. யாரு என்ன பண்ணும், ஜடேஜா என்ன பண்ணும், முனாஃப் பட்டேல் என்ன பண்ணும், தினேஷ் சாலும்கே என்ன பண்ணணும், மகேஷ் ரவாத் என்ன பண்ணணும், யூனிஸ் கான வேற வச்சிருந்தாங்க. சோ அந்த டீம் பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு 50% ஆஃப் தி பர்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த நீரஜ் பட்டேல்னு ஒருத்தர் குள்ளமா இவ்வளவுதான் இருப்பாரு. அப்பதான் லெப்ட் ஹேண்டர். அவரு பாத்தீங்கன்னா ஆவரேஜ் 53 இந்த டோர்னமெண்ட். சோ இப்ப அது நீங்க சொன்ன கரெக்டா அந்த மணி பால்ன்றது அவங்க எக்ஸாக்டா வந்து பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு சூப்பர் ஸ்டார் வந்தாங்க. நீங்க இப்ப ஸ்வப்னில் அஸ்னோத்கர், நீங்க எல்லாரோட பர்ஃபார்மன்ஸையும் பாருங்க. முனாஃப் பட்டேல் ஒரு 16 விக்கெட், நீரஜ் பட்டேல் ஒரு 53 ஆவரேஜ், அஸ்னோத்கர் ஒரு 400 ரன், யூசுப் பட்டான் ஒரு 386 ரன். அந்த கலெக்டிவ் பேக்கேஜ் அவங்களுக்கு யாரையும் இப்ப அடிச்சு ஏறி மிதிச்சுன்னு போனாங்க. வரலாறு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தகுந்த எக்ஸாம்பிள்னா அவங்க 2008ல பண்ணி காட்டினதுதான்.
இல்ல பீடாக் சின்னதா அவங்க என்ன பண்ணினாங்க 2008க்கு அப்புறம் பாக்கிறதுக்கு முன்னாடி ஷேன் வாட்சன் ஒரு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவங்களுக்கு. 2008க்கு அப்புறம் பார்த்தோம்னா 2013ல சாம்பியன்ஸ் லீக் ராகுல் டிராவிடுக்கு ரன்னர்ஸ் அப்பா வந்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய ரிசல்ட்ஸ் அவங்க பக்கமா போல. பட் ஆனா என்னன்னா நம்ம பிரபலமா நம்ம வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க, சின்ன வயசுல நல்லா வரும்போது வீட்டுல தனியா இருப்பேன், அப்பா அம்மா விட்டு போயிடுவாங்க ஆபீஸ்க்கு ஸ்கூல்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, தெரியாதவங்க யாரா வந்தா கதவை திறக்காதரா அப்படின்வாங்க. ஆர்ஆர் கவலைப்படலையே, தெரியாதவங்கள தான் வச்சு உங்களை தோக்கடிப்போண்டா அப்படிங்கிற மாதிரி தெரியாதவங்களே வச்சு ஃபர்ஸ்ட் சீசன் ஜெயிச்சாங்க. பட் அதுக்கப்புறம் பயங்கரமா ஒன்னும் அவங்க குவாலிஃபைன்னு ஒன்னும் பெருசா ஆகல. நாக் அவுட்ஸுக்கே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 3 வாட்டி தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க 10 சீசன்ல. எல்லா டீமும் 13 சீசன் விளையாடிருக்காங்க, இவங்க 11 சீசன் தான் விளையாடிருக்காங்க. அதுல 3 வாட்டி குவாலிஃபை ஆயிருக்காங்க. 2008க்கு அப்புறமா நான் மொத்தமா 3 வாட்டி ஆயிருக்காங்க. ஹோம் கிரவுண்ட் பாத்தீங்கன்னா சவை மான்சிங் ஸ்டேடியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜஸ்தான்ல இருக்கிற கிரவுண்ட் தான் அவங்களுக்கு வந்து ஹோம் கிரவுண்டு. சோ அந்த கிரவுண்ட் பாத்தீங்கன்னா நல்ல பாட்டா விக்கெட், பட் ஆனா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சூட் பண்ற மாதிரி போட்டாங்க. சோ இதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் வரலாறு. லீடிங் ரன் ஸ்கோரர் பார்த்தோம்னா அஜிங்கிய ரஹானே, லீடிங் விக்கெட் டேக்கர் பார்த்தோம்னா ஷேன் வாட்சன், மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஷேன் வாட்சன். இப்போ வாட்சனும் இல்ல, வாட்சன் ரிட்டையர் ஆயிட்டார், ரஹானேவும் எங்களோட டெல்லி கேபிட்டல்ஸ்ல இருக்காரு. சோ ஒரு மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு இந்த சீசன் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத அடுத்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். தலைவா அடுத்த ரவுண்டு. தலைவா இட்ஸ் டைம் டு லீட் அப்படின்னு சொல்ற மாதிரி விஜய் சத்யராஜ் ஸ்டார் பண்ணி அமலா பால் ஒரு டர்ன் அரவுண்ட் ரோல் கொடுத்த தலைவாங்கிற படத்துல இருந்து நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸோட தலைவாவை பார்க்கலாம். பாத்திருக்கீங்களா தலைவா படமாவது? அது ரெண்டா பிரிச்சு வேணா தலைவா அப்படின்னு சொன்னா ஏதாவது இது பண்ணுவேன். நான் படம் எல்லாம் பார்க்க மாட்டேங்க, கிரிக்கெட் தாங்க பார்ப்பேன். யோ இல்ல, எனக்கு என்ன புரியலன்னா தலைவா அதாவது தலையும் தெரியல தளபதியும் தெரியல, ஆனா அந்த ரவுண்ட்ல மட்டும் கிரிக்கெட்டை பத்தி பேச வந்திருக்கு. எனக்கு அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு உன்னை பத்தி. சரி, அவரை பத்தி வேற ஏதாவது படமாவது உனக்கு வேற ஏதாவது படம் தெரியுமா தலைவா பத்தி, தளபதியை பத்தி? இல்ல வேட்டைக்காரன் அது இது நிறைய படம் எல்லாம் பாத்துருக்கேன். தெரியாத படமா நீங்க சொன்னீங்கன்னா எப்படி? நல்ல கதையா இருக்கு. இல்ல தளபதியோட ரேத்தை சம்பாதிப்பேன். சரி ஓகே, தலைவா டைம் டு லீட்ல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா அவங்களோட லீடர்ஸ் எல்லாத்தையும் நான் லீடர்ஸ் பத்தி சொல்லியிருக்கேன். ராஜஸ்தான் ராயல்ஸோட லீடர்ஸ் பத்தி இந்த பாஸ்ட்ல இருந்து எடுத்துட்டு வாங்க பீடா. உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியாம இருக்காது, சொல்லுங்க. இல்ல முதல்ல ஷேன் வானோட ஒரு கண்டினியூட்டி ஒரு 4 வருஷம் ஷேன் வான் பண்ணாரு. அதுக்கப்புறம் ஷேன் வான் எப்படின்னா நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, முதல்ல அந்த கேப்டன் அண்ட் கோச் ரோல் அவர் பண்ணாரு. ஸோ அப்போ ராகுல் டிராவிட் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒருத்தரை கொண்டு வந்துட்டு ஒரு நிறைய கிரிக்கெட் நாலேஜ் தெரிஞ்ச ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து அடுத்த அளவுக்கு இன்ஸ்பயர் பண்ற ஒரு கிரிக்கெட்டர் அவர் 2 வருஷம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து ஷேன் வாட்சன் ஒரு 2 வருஷம் பண்ணாரு. அதுக்கப்புறம் அஜிங்கியா ரஹானே பண்ணாரு. இப்ப ஸ்டீவ் 2 வருஷம் பண்ணியிருக்காரு. இப்ப சஞ்சு சாம்சன் வந்திருக்காங்க. ஸோ அந்த கண்டினியூட்டின்னு பாத்தீங்கன்னா மற்ற பிரான்ச்சைசியை கம்பேர் பண்ணும்போது there is a little bit of a continuity and the relationship binding with the coach and the captain அதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால வந்து அவங்க இதை கரெக்டா பண்ணிருக்காங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா முதல்ல இருந்தே வந்து அவங்களுக்கு அந்த மணி பால்ல இந்த சின்ன சின்ன யாருமே தெரியாத பிளேயர்ஸ் எடுத்து வந்து 2009ல ஒரு கம்ரான் கான் அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்தே ஒழிய வெயிட்ஸ் தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த 11 வருஷத்துல அவங்க ஆனதுல 4 தடவை வந்திருக்காங்க, ஒன்லி 1/3 ஆஃப் த இதுதான் வந்து ப்ராபபிலிட்டில தான் வராங்கன்னு. சோ அவங்க எப்படி டீம் எடுத்திருக்காங்க, அந்த சின்ன டீம் வச்சு எப்படி டீம் எடுப்பாங்க 2 ரவுண்ட் இருக்கு. பிசினஸ் மேன் ரவுண்ட்ல பார்க்கலாம் எப்படி டீம் எடுக்கிறாங்க, என்ன காரணங்கிறது பிசினஸ் மேன் ரவுண்ட்ல பார்க்கலாம். இங்கேயே எல்லா ஆதங்கத்தையும் குட்டி தீத்துறாத. சரி ஓகே, ஷேன் வான் சொன்னீங்க, ராகுல் டிராவிட் சொன்னீங்க, ஷேன் வாட்சன் சொன்னீங்க, மொத்தமா 6 கேப்டன்ஸ். இப்ப சஞ்சு சாம்சனோட சேர்ந்து 6 கேப்டன். புது தலைவர் எப்படி பண்ண போறாரு? நம்ம பையன் தான் கேரளால இருந்து வந்திருக்காரு. இன்ஃபேக்ட் தமிழ் பேசுவாரு, மலையாளம் பேசுவாரு, ஹிந்தி பேசுவாரு, இங்கிலீஷ் பேசுவாரு, எல்லா பாஷையும் பேசுவாரு. சஞ்சுக்கு நம்மளும் கொஞ்சம் பேக் பண்ணலாம், இந்த வருஷம் நல்லா பண்ணுவார் நான் நம்புறேன். அதே மாதிரி இந்த தலைவா அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃபை பத்தி பார்க்கணும் பிரசன்னா. ஓரளவுக்கு கோச்சிங் ஸ்டாஃப்லயும் இவங்க வந்து ரீடைன் பண்ணிருக்காங்க. அதாவது எப்படின்னா வந்து டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ஆபரேஷன் சொல்லலாம், இல்ல சிஇஓ என்ன வேணா சொல்லலாம். அவர் ஜுபின் பரூச்சா அப்படின்னு ஒருத்தர் தான் அவங்களுக்கு ஃபுல்லா கிரிக்கெட்டை ரன் பண்ணிருக்காரு. இப்போ ஆஃப் லேட் வந்து நிறைய இன்ஃபியூஷன் ஆஃப் இந்தியன் கோச்சஸ் கொண்டு வந்திருக்காரு. ஒரு அமோல் மஜும்தார், அதுக்கப்புறம் ஒரு சைராஜ் பௌதலே, ஒரு ஸ்டார்ஸ் ஆஃப் மகாராஷ்டிரா கிரிக்கெட், மும்பை கிரிக்கெட் அவங்களெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்தியன் கோச்சஸோட இன்ஃபிளக்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஐபிஎல்ல. ராஜஸ்தான் அதை பண்ணிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஈவன் இந்த பாஸ்ட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 வருஷமா ஷேன் வானியும் கூட வச்சிருக்காங்க. அவர் ஒரு ஓனர் கணக்காவோ இல்ல கோச் கணக்காவோ மென்டார் கணக்காவோ அவரு இருந்துனே இருந்திருக்காரு. பேடி அப்டன் ஒரு 2-3 சீசன் பண்ணிருக்காரு. ஆண்ட்ரூ மெக்டொனால்ட் பண்ணாரு. சோ அவங்களோட கோச்சஸை பத்தி நமக்கு என்ன தெரியும்? அவங்க எப்படி பண்றாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கணும். they got a divided role. எப்படின்னா ஜுபின் பரோச்சா நீங்க சொல்ற மாதிரி பின்னாடில இருந்து உங்களுக்கு வந்து இந்த இதுல வந்து விக்ரம் வேதால இவர் கேட்பாரு, விஜய் சேதுபதி செஞ்சவனா செய்ய சொன்னவனா அப்படின்னு. இவர் வந்து செய்ய சொல்றவர் ஜுபின் பரோச்சா. இந்த ஆக்ஷன்ல உட்கார்றது, இந்த டேலண்ட் ஸ்கவுட், அந்த அகாடமி எல்லாத்தையும் பண்றவர் இவரு. One of the first few IPL teams to have an academy இல்ல? எக்ஸாக்ட்லி, அவங்க தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஷேன் வான் எப்படின்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் ஃபிகர்.
அவர் வந்துட்டு அவரோட இன்டெலிஜென்ஸை கொடுப்பாரு. ரொம்ப பெருசா டக் அவுட்ல உட்காந்து லாஸ்ட் 2 இயர்ஸா பாத்தீங்கன்னா டக் அவுட்லாம் உட்கார மாட்டாரு, என்ன பண்ணணும்ன்றது சொல்லிடுவாரு. அப்புறம் இந்த கோர் கிரீம் ஆஃப் கோச்சஸ்னா நீங்க சொன்ன மாதிரி சாய்ராஜ் கௌதுலே, அமோல் மஜும்தார், திஷாந்த் யாக்னிக் ஃபீல்டிங் கோச் அவர் விட்டீங்க, ஃபார்மர் பிளேயர் ஆஃப் ராஜஸ்தான். சோ இப்ப நான் வந்து நிறைய பிளேயர்ஸ், நானும் ஒரு 4 டீமோட ஒர்க் பண்ணிருக்கேன். ஒரு சில பிளேயர்ஸ்ல எப்படின்னா ஒரு ஷேன் வான் கிட்டயோ ஒரு சங்கக்காரா கிட்டயோ பேசுறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா திடீர்னு வந்து எங்கேருந்தோ ஒரு அண்டர் 19 அண்டர் 20 இருந்து எடுத்திருப்பீங்க. அப்போ ஒரு அமோல் மஜும்தாரோ ஒரு சாய்ராஜ் கௌதுலேயோ ஒரு யாக்னிக்கோ வா லெட்ஸ் ஹேவ் அ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு சொன்னா அது இந்தியில பேசும்போது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியன் பிரீமியர் லீக் அப்படின்னு பேரை வச்சுட்டு இந்தியன் கோச்சஸ் வச்சிருக்க ராஜஸ்தான் ராயல தான் நான் ரியல் தலைவாஸ் அப்படின்னு சொல்லுவேன். தலைவான் சொல்ல மாட்டேன், தலைவாஸ். பிஃபோர் தலைவாஸ்ல இருந்து நம்ம மூவ் ஆன் பண்ணி போறதுக்கு முன்னாடி சங்கக்காரா டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட் ஆபரேஷன்ஸ் ஆர்ஆருக்கு இந்த வருஷம் வந்திருக்காரு. அவரும் இன்வால்வ்டு. இந்த வருஷம் நிறைய பைசா போட்டு நிறைய பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க ஆர்ஆர். வேர்ட் ஆன் சங்கக்காரா எப்படி நல்லா மேட்ச் ஆவாரா, மர்ஜ் ஆவாரா? சங்கக்காராவோட நாலேஜ், அவர் வாட் ஹி ஹஸ் கான்ட்ரிபியூட்டட் அஸ் எ பிளேயர் ஃபார் ஐபிஎல் அண்ட் ஸ்ரீலங்காலாம் நம்ம சொல்லவே கூடாது. சரையில வந்து அவரை கெஞ்சினாங்க கடைசியில், ஐயா ரிட்டையர் ஆகாதீங்க, கடைசி 4 மேட்ச் 4 செஞ்சுரி அடிச்சு பாய் அப்படின்னாரு. இன்னொன்னு பயங்கர சாஃப்ட் ஸ்போக்கன். அவரோட நான் ஒர்க் பண்ணது இல்லை, அந்த சவுத் ஆப்பிரிக்கா ஸ்ரீலங்கா அது போடும்போது நிறைய இன்டராக்ட் பண்ணுவோம். அது பேசும்போதே அந்த ஒரு நாலேஜ் தெரியும். தங்கமான ஒரு கோவமே பட மாட்டாரு. ஆனா டெஃபினட்டா வந்துட்டு உங்களுக்கு இஸ் கோயிங் டு பி எ மேசிவ் வேல்யூ அடிஷன் ஃபார் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் நான் நினைக்கிறேன் இந்த வருஷம். நிறைய தடவை வந்து நம்ம பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது பிளேயர்ஸை பத்தி தெரியும். அதே மாதிரி ஒரு படத்துல பார்த்தோம்னா ஹீரோ ஹீரோயின் டான்ஸ் ஆடுவாங்க, ஃப்ரண்ட்ல நல்லா தெரியும். பின்னாடி ஆடுற அந்த சப்போர்ட் ஆர்டிஸ்ட், சப்போர்ட் டான்சர்ஸ்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அதே மாதிரி தான் சப்போர்ட் ஸ்டாஃப், ஒரு டீமுக்கு பின்னாடி ஹிட் அண்ட் சக்சஸ்க்கு அவங்க நிறைய காரணமா இருப்பாங்க. சோ இந்த வருஷம் சப்போர்ட் ஸ்டாஃப் லிஸ்ட் அமோல் மஜும்தார் அண்ட் சித்தார்த்தா லஹரி 2 பேட்டிங் கோச் இருக்காங்க. சாய்ராஜ் கௌதுலே ஸ்பின் பவுலிங் கோச். அசிஸ்டன்ட் கோச் ட்ரெவர் பெனி, இந்தியன் டீம்ல ஃபீல்டிங் கோச்சா இருந்திருக்காரு ட்ரெவர் பெனி, அவர் இங்க அசிஸ்டன்ட் கோச். ஜுபின் பரூச்சா டெவலப்மெண்ட் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டைரக்டரா இருக்காரு. ஈஷ் சோடி நியூசிலாண்டோட லெக் ஸ்பின்னர், இப்ப கூட 2 வருஷம் முன்னாடி ராஜஸ்தான் ராயல்ஸ் விளையாடினாரு. அவர் வந்து டீம் லயசன் அண்ட் ஸ்பின் கன்சல்டன்டா இருக்காரு. ஒருவேளை தெரியல ஏதாவது ஒரு பிளேயருக்கு தேவைப்பட்ட அவர் அப்படியே இறங்கி விளையாட வரணும். ராப் கேசல் அப்படிங்கிறவர் ஒருத்தர் ஃபாஸ்ட் போலிங் கோச். ஸ்டெஃபான் ஜோன்ஸ் ஃபாஸ்ட் போலிங் டெவலப்மெண்ட் ட்ரைனிங், ஒரு மாதிரி வித்தியாசமா ட்ரைனிங் கொடுப்பார் ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு. திஷாந்த் யாக்னிக் ஃபீல்டிங் கோச். இதோட அவங்களோட ரோல் வந்து பினிஷ் ஆகுது. எனிவே அப்ப இதான் அந்த ரவுண்டு. இந்த மாதிரி அன்சங் ஹீரோஸையும் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காங்க. நம்ம சேனல்ல இருந்து நேயர்களுக்கு தெரியலன்னா எப்படி? எனிவே அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. பிசினஸ் மேன். பர்சனல் இன்வால்வ், அதாவது யார் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜில இன்வால்வ்டு, என்னப்பா ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜில யார் இன்வால்வ்டு, ஓனர் யாரு, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்றதான ரவுண்டு. இந்த டீமோட ஓனர்ஸ் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மனோஜ் பதாலே. நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா மனோஜ் பதாலே வந்து நம்ம முன்னாடி சொன்ன ஜுபின் பரூச்சாவோட உட்காந்து அவர் தான் இப்படி 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 கணக்கு போட்டு ஒரு ரூபாயும் சேர்த்து எடுப்பாரு. அப்புறம் அவங்களோட இன்வெஸ்டர்ஸ் லாக்லன் முர்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீசெண்டா இன்வெஸ்ட் பண்ணாரு. ஆதித்யா செல்லாராம் அண்ட் சுரேஷ் செல்லாராம் அப்படிங்கிற 2 பேரும் இன்வெஸ்டர்ஸ். ஆப்வியஸ்லி செல்லாராம்னா அவங்க செல்லாராம் ஃபேமிலி சேர்ந்தவங்க, பிரதர்ஸ் அப்படியா கூட இருக்கலாம், இல்ல ஃபாதர் அண்ட் சன்னாவும் இருக்கலாம், எனக்கு சரியா தெரியாது. சிஓஓ ஜாக் லஷ் மக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் தான் நிறைய பாத்தீங்கன்னா ஒருத்தர் லைட்டா அப்படியே வந்து ஒரு ஸ்டாலா அப்படியே கொஞ்சம் வெள்ளையர்னு ஒருத்தர் இருப்பாரு, டீமோடய சுத்தி வருவாரு. யாரா அப்படின்னு யோசிப்பீங்க, அவர் தான் ஜாக் லஷ் மெக்ரம். அவர் தான் நிறைய அவங்களோட எல்லா ஆக்டிவிட்டிஸும் டீமோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பாக்குறாரு. சிஇஓ மைக் ஃபோர்டம். நிறைய வந்து என்னன்னா இவங்களுக்கு இங்கிலாந்துல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுனால நிறைய இங்கிலீஷ் ஸ்டாஃப் இருக்காங்க. பிளேயர்ஸும் பாத்தீங்கன்னா கோர்ல பாத்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் பிளேயர்ஸும் எடுக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த இன்டகிரேஷன் ஈஸியா இருக்கு. ஆர்ஆர் இன் பார்ட்னர்ஷிப் வித் டெய்கின், அதாவது டெய்கின் ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு ஆஸ்திரேலியால. இன்ஃபேக்ட் புனே ரைசிங் புனே சூப்பர் ஜெயின்ஸ் ஆடும்போது ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இந்த டெய்கின் யூனிவர்சிட்டி புனே சூப்பர் ஜெயின்ஸோட கூட டைப் போட்டாங்க. அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மார்க்கெட்டிங் கோர்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அதை ராகுல் தெவாட்டியா கூட இப்ப ரீசெண்டா ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட்டிருந்தாங்க அவர் மூஞ்சியை போட்டுட்டு. இந்த வருஷம் அவங்க ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியா என்ன பண்ணினாங்க, ஆக்சுவலா பீடாக அவங்களோட ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம முன்னாடியே சொல்றதா இருந்தோம். முன்னாடி எல்லாம் வந்து செலவே பண்ண மாட்டாங்க. 80 கோடி ரூபாய் பட்ஜெட் அப்படின்னா 50 கோடி செலவு பண்ணி 30 கோடி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. பாத்திருக்கீங்களான்னு தெரியல, 30 கோடி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த லாஸ்ட் 2018 அந்த மெகா ஆக்ஷன், நான் கூட கிங்ஸ் 11 வந்த வருஷத்துல இருந்து ஃபுல் பர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி பர்ஸ்ட் பண்ணிருக்காங்க. ஈவன் இந்த தடவை வந்து the காஸ்ட்லியஸ்ட் பிளேயர் எவர் டு பி சோல்டு வந்து, அதாவது இருக்கிறதுலே அதிக பைசாக்கு கிறிஸ் மாரிஸ் தான் போயிருக்காரு ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே. 16.25 கோடி 16.16.25 crores ஆர்ஆர் தான் வாங்கியிருக்காங்க. பென் ஸ்டோக்ஸை முன்னாடி 12.5 CR அவங்களே வாங்கினாங்க. ஜெய்தேவ் உன்னட்கட்டையும் வாங்கியிருக்காங்க. இதுதான் இவங்களோட ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா எவால்வ் ஆயிருக்கு. யுவர் தாட்ஸ் ஸ்பீடா? வாங்கின அந்த 16.25 நல்ல மாதிரியா வேற மாதிரியான்றது தெரிஞ்சிடும். நீங்க கரெக்டா சொன்னீங்க. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, நிறைய ஒரு சில பிளேயர்ஸ் என்ன வச்சுக்கலாம், நல்ல மாதிரியா வேற மாதிரியா டங்க மாதிரியா ஊதாரியான்னு தெரிஞ்சிடும். இன்னொன்னு வந்து என்ன பண்ணுவாங்களா, அந்த ஃபர்ஸ்ட் 7-8 இயர்ஸ்ல ஒரு பிளேயரை வந்து வளர்த்து விடுவாங்க.
வளர்த்து விட்டுட்டு ஒரு பெரிய பிரான்ச்சைசிக்கு ட்ரேட் பண்ணிடுவாங்க. அதையும் வந்து நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட இதுவே பாத்தீங்கன்னா அந்த பிசினஸ் மாடல், தட் இஸ் வாட் தே பீன் ரன்னிங். இப்ப நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி இந்த 2 வருஷத்துல ஃபுல்லா பஸ் பண்றாங்க. ஏன்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு இந்த ஃபேன் பேஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப டாப் 3 ஃபேன் பேஸ் டீம்ஸ் பாத்தீங்கன்னா கிளியர்லி மும்பை, சென்னை அண்ட் ஆர்சிபி. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு அவங்களுக்கு ட்விட்டர்ல எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோவர்ஸ் இருக்கு, ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது அடுத்த ரவுண்ட் ரஜா, அது இங்க இல்ல. சோ இப்ப நீங்க ஃபேன் பேஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஒரு பென் ஸ்டோக்ஸ், ஒரு பட்லர், இப்ப ஒரு சஞ்சு சாம்சன் எமர்ஜிங், ஒரு இந்தியன் கேப்டன், அப்படிதான் உங்களோட ஃபேன் பேஸை ஏத்த முடியும்ன்றதுனால அவங்க கரெக்டான டயத்துக்கு நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆன அப்புறம் அன்பார்ச்சுனேட்லி ஒரு 2 வருஷம் மிஸ் பண்ணாங்க. பண்ணிட்டு அப்புறம் திரும்பி வந்திருக்காங்க போது ஐ திங்க் they stepped into the right direction to really up their fan base. இன்னொரு ஈவன் பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இட் மேக் சென்ஸ். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐபிஎல்ல எல்லா டீமும் வந்து ஃபர்ஸ்ட் 10 வருஷத்துக்கு பே பண்ணியிருந்தாங்க, ஒரு பிரான்ச்சைசி ஃபீ கொடுத்திருந்தாங்க. உதாரணத்துக்கு 100 கோடி ரூபாய் அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் 10 வருஷத்துக்கு 10 கோடி ரூபாயா கட்டியிருந்தாங்க. 100 கோடி கிடையவே கிடையாது வேலை, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சோ எவ்ரி இயர் அவங்க அவ்வளவு கோடியை கொடுத்துட்டு பிளேயர் ஃபீயும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த செலவுகள், அதாவது இயர் த்ரூவா நடக்கிற செலவுகள் வெறும் ஸ்பான்சர்ஷிப் பைசாவும் கேட் கலெக்ஷன் மட்டும்தான் வந்திருந்தது. அதனாலதான் ஆர்ஆர் மாதிரி டீமும் சரி, இன்னும் ஒரு சில டீம்களும் சரி கம்மி பைசா போட்டு பிளேயர் வாங்கியிருந்தாங்க. சோ அந்த 30 கோடி 25 கோடி மிச்சம் அவங்களுக்கு பட்ஜெட்டை கடிக்காதுன்னு. சோ ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பியூரா பிசினஸ் ஐபிஎல் பார்த்த ஓனர்ஸ்னா அவங்க எக்ஸ்ட்ராடினரி கேம் விளையாடி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ as far as the businessman point of view concerned, யாரெல்லாம் ஓனர்ஸோ எல்லா டிஃபரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யாருக்கு என்னென்ன ஸ்டேக்னு சொல்றதுக்கு எனக்கு தெரியல. பட் அவங்க நல்லா தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அடுத்த ரவுண்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்து சிப்பிடா. அடுத்த ரவுண்டு வந்து உங்களோட இப்ப ரீசன்ட் ஸ்ட்ரெங்க்னு சொல்லலாம், சோஷியல் நெட்வொர்க். சோஷியல் நெட்வொர்க்கோட பிராண்ட் அம்பாசிடர் மார்க் ஜக்கர்பர்க் பத்தி தெரியுமா பீடா? தலைவா தெரியல, தளபதி தெரியல, அப்புறம் மகேஷ் பாபு இவங்களா தெரியும், படம் பார்க்கல. மார்க் ஜக்கர்பர்க் பத்தி நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவர் தெரியுங்க, Facebook அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து நம்ம மூஞ்சி எல்லாம் வந்து அழகான போட்டோ போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததே அவர் தான். அதே ஒரு இன்ஸ்டாகிராம்னு போய் அதுல இருந்து ஒரு வாட்ஸ்ஆப் அப்படி நம்மளே ஒரு கேள்வி கேட்டு ஒரு அப்ளிகேஷனை போட்டு அவர் பெரிய ஆளுங்க. அவரு தெரியாம இருக்குமா? நிறைய பேர் தெரியாது, தெரிஞ்சவங்க மன்னிச்சிருங்க, தெரிஞ்சவங்க மன்னிச்சு, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. 23 வயசுல ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட் பில்லியனர்ஸ் சொல்லலாம், யங்கஸ்ட் பில்லியனர் கிடையாது, யங்கஸ்ட் பில்லியனர் வேற இருக்காங்க. இன்ஃபேக்ட் ட்ரில்லியனை நோக்கி போயிட்டு இருக்காரு. ஒன் ஆஃப் த ஃபியூ ட்ரில்லியனர்ஸ் இந்த வேர்ல்ட கூட ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அவர் ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் மார்க் ஜக்கர்பர்க். எனிவே அதை பத்தி பேசினதுக்கு அப்புறம் சோஷியல் மீடியா கேம், ராஜஸ்தான் ராயல்ஸோட சோஷியல் மீடியா கேம் எப்படி இருக்கு? பியூர் நம்பர்ஸ் வச்சு பார்த்தா ட்விட்டர்ல 1.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு, ஃபேஸ்புக்ல 4.2 மில்லியன் ஃபாலோவர்ஸ், இன்ஸ்டாகிராம்ல 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ், யூடியூப்ல 340K சப்ஸ்கிரைபர்ஸ். இதுதான் அவங்க சோஷியல் மீடியாவோட அவங்களோட என்ன சொல்றது ஒரு கரகோஷம் எழுப்புற ஒரு கூட்டம் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து சோஷியல் மீடியா கேம் ஜெனரலா பாத்தீங்கன்னா ஒரு லந்து பிடிச்சவங்க, ஒரு குசும்புக்கார கேங் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எப்போதுமே அவங்க ட்வீட்ஸ்ல வந்து ஒரு லைட் ஒரு அப்படியே ஒரு ஊசி குத்துற மாதிரி இருக்கும், அப்படியே ஜாலியா பேண்டர் பண்ணுவாங்க. நிறைய தடவை நம்ம ஊர் மக்கள், நான் சொன்னேன்ல முன்னாடி, அவங்க கிட்ட இங்கிலீஷ் கொஞ்சம் அந்த ட்ரை ஹியூமர் இருக்கு. அதை வந்து சம்டைம்ஸ் சொல்லும் போது நமக்கு சரியா புரிஞ்சுக்க முடியாது. என்ன கூட வச்சு அந்த ஜாஸ் பட்லர் ரன் அவுட்டுக்கு அப்புறமா வச்சு ஒரு மாதிரி செய்யற மாதிரி செஞ்சுனே இருந்தாங்க ரொம்ப நாளைக்கு. அப்புறம் நானும் ஒரு வாட்டி திருப்பி கொடுத்தேன், அந்த மாதிரி ஆயினே இருந்தது. எனிவே இவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட சோஷியல் மீடியா கேம் பண்றது இன்டராக்டிவ் அவென்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மும்பை பேஸ்ட் ஏஜென்சி. இவங்களோட ஸ்டைலே ஒரு ஃபயரி பிங்க் அப்ரோச்னே சொல்லலாம். வச்சு எல்லாரையும் செஞ்சிருவாங்க. பீடாக் அவங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா அவங்க பண்ண ஏதாவது ஒரு கலாட்டா? ஏங்க இப்ப கூட பாவம் கஷ்டப்பட்டு சாம் கரன் அவ்வளவு எஃபர்ட் கொடுத்திருக்காரு. அவர் இப்படி கீழே உட்காந்து இருக்காரு, தலையில கை வச்சுன்னு டோன்ட் கிரை ஜஸ்ட் a கேம்னு போட்டாருங்க. இந்த மாதிரி எத்தனை இது பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் டேவிட் வார்னரை வச்சு லைட்டா வச்சு செஞ்சாங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அந்த டேவிட் வார்னர் இன்சிடென்ட்ஸ்? இன்ஃபேக்ட் எஸ்ஆர்எஸ் இவங்களுக்கு ஒரு வெடியே வெடிச்சிருச்சு. பென் ஸ்டோக்ஸ் வந்து அந்த ஹெட்டிங்லி டெஸ்ட் அவர் ஜெயிச்சு கொடுத்தாருல ஆஷஸ்ல, அதை பத்தி ஏதோ புக்ல எழுதியிருக்காரு போல இருக்கு. அப்ப அதுல சொல்லியிருக்காரு வார்னர் பேசினே இருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ வார்னர் அவுட் ஆயிட்டு பாவம் போறாரு 2020 ஐபிஎல்ல. அதுக்கு ஏதோ கிண்டலா வந்து பென் ஸ்டோக்ஸ் சிரிக்கிற மாதிரி போட்டு இவர் இப்பவும் பேசிட்டே இருக்காரு, அந்த மாதிரி ஏதோ போட்டாங்க. எஸ்ஆர்எச் உடலையே வட்டி முதலமா திருப்பி கொடுத்துட்டு யூ கேன் கம் அண்ட் ஆஸ்க் ஹிம் when he gets the 4th ஆரஞ்ச் கேப் அப்படின்னு திருப்பி ஒரு ட்வீட் போட, இவங்க உடனே ஸ்டூவர்ட் பிராட் போட, அது ஏன்னா அவர் ஆஷஸ்ல நிறைய தடவை எடுத்திருக்காருல்ல, அவரை போட்டோவை போட நெக்ஸ்ட் இயர் ஒரு ஐபிஎல் ராஸ்டர்ல இருக்காருன்னு போட, அவங்க அதுக்கு திருப்பி பதில் ரிப்ளை வேற, யுவராஜ் சிங் ரிட்டையர்மெண்ட்ல இருந்து வெளில வராருன்னு ஒரே கூத்தா இருந்தது. சோ இதுதான் ஜெனரலாவே வந்து ராஜஸ்தான் ராயல்ஸோட தீம் மந்த்ராவா இருந்திருக்கு as far as
சோசியல் மீடியா கேம் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட ஹேஷ்டேக் ஹல்லா போல்னு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து இருக்கு. ஷில்பா ஷெட்டி பிளாக் ஆட்டினதுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் அதுதான் ஹல்லா போல்னு சொல்லி ஆடுறாங்க. இன்ஃபேக்ட் ஹேஷ்டேக் ராயல்ஸ் ஃபேமிலின்னு நிறைய தடவை ப்ரமோட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்க ஹேஷ்டேக் சோசியல் மீடியா கேம் அப்படின்னு சொல்லி 4th ரவுண்டையும் நிறைய கொண்டு வரேன். இப்போ நம்ம ஃபைனல் ரவுண்டுக்கு போயிடலாமா பிடா? என் இனிய ஃபேன்ஸ், ஒரு நல்ல ஃபேன் ஒருத்தர் வந்திருக்காரு, ஷாம் பிரதாப் சிங் அப்படின்னு. என் இனிய ஃபேன்ஸ் ரவுண்டுக்கு செந்தில் தான் பிராண்ட் அம்பாசடர். ஆக்டர் காமெடியன் செந்தில் தெரியுமா உங்களுக்கு? என்னங்க இப்படி கேக்குறீங்க? ஒரு பழம் இங்க இருக்கு, இன்னொன்னு இதோ வராரு பாருங்க நம்ம ஃபேன். அதுதானே இன்னொரு பழம். ஷாம் பிரதாப் சிங், how are you? कैसे हो? All good sir. आप क्या है पीछे भी पिंक लगाया, पिनाडिயும் पिंक பாத்தீங்களா? What is this pink background behind you? Rajasthan Royals fan is it? You can say, but this actually colored wall outside there, but yeah, in support you can say. Shyam Pratap, I want to ask you something very, very important. Since when have you been a fan? How old are you now? Say, from what age have you been a fan of RR? Actually, I'm from very first 2008. I'm fan of RR, and I'm just 23 right now. But yeah, as a big fan of RR, I'm continuously watching from 2008 to till date, sir. So basically, you've been a fan of RR since 10 years of your age. Is that right? Yes, almost in 6th class or 5th class, I think. So बचपन से ये प्यार हुआ है, so इसीलिए अभी तक ऐसे ही रखा आप दिल में. सही है? Yes sir, and we will support जब हम जीतेंगे इस बार, और definitely जीतने वाले हैं सर. What is your sweetest memory of RR, Shyam? अभी तक एक के लिए ही मौका मिला, that is in 2008 when we win IPL, and the last time it is also great start but convert नहीं हुआ है, but मिलेगा सर, मौका मिलेगा हमें सेलिब्रेट करने का, मोमेंट बनाने का इस बार. ठीक है. Who has been your favorite RR player all time in all these 11 seasons? Sanju Samson sir, and Sanju Samson is one of the best player. Okay, why Sanju Samson? Sir, the kind he is playing and उनका गेम सर जितना स्ट्रांग है और जितना fearless वो खेलते हैं सर, that is one thing I like most in संजू सर. बहुत frankly बहुत अच्छा, बहुत fearless क्रिकेट खेलते हैं सर. When he is in form, वो bowler doesn't not matter कि कौन bowler and all, so he will hit everyone out of the ground sir. Right. Okay, Shyam, and before we sign off, I'd like to know what is your message for RR this year? Who do you think will do really well? And Jofra Archer is ruled out of the season. I think Ben Stokes, one of the most important player, along with Jos Butler, and I think in uncapped player Mahipal Lormore will do some good stuff for RR this year, sir. And I think the best in Rajasthani I can speak. कतरी कोशिश कर लियो, ये बार मैं ही जीतांगा. It is in कि जितनी मर्जी कोशिश करनी है कर लो. This time we will win. कतरी कोशिश करो मतलब कतरी is in Marwari, is it? हाँ, मतलब you can try any time or many times you can, but this time we definitely win, sir. Definitely win. And what about DC? You're talking to a DC player and you're bindas coming and telling me RR will win. Yes sir, you are also my favorite player, one of the favorite player. And one thing I want to say one thing to you sir. In Josh Butler Mankin last year 2019, I want to say one thing only, that one warning you can give one warning to him, and then just please this time. So from the next time if I see Josh Butler, I should give him one warning. Yeah, please one warning to him. अभी सीधा YouTube में बोलने चालू करूंगा. जॉस बटलर के लिए एक वार्निंग दिया है, अभी बाहर मत जाओ, मारूंगा. ठीक है ये? यस सर, इस बार ठीक रहेगा वो बोलने के बाद सर. ठीक है. प्रताप जी, वार्निंग है कोई रन आउट सिर्फ और एलबीडब्ल्यू बोल के वार्न करना पड़ेगा. अब बोलो. नहीं सुनो श्याम प्रताप, I will tell you what it is. See, I've spoken enough about this. According to rule, what I did was right. But as a fan, I understand that your team is playing and he got out, so I totally understand the angst against it. So I'm completely in agreement with all the fans. I can understand I have empathy for you guys. Anyway, Shyam Pratap, you've been a wonderful fan. Continue to be an RR fan and keep saying Halla Bol. The best thing that you should have said is DC and RR. So when I asked you what will happen to DC, you said RR will play DC in the final. You should have said that. Definitely sir, hope so. Anyway, we all have hope this year because Michael Vaughan has tweeted saying Mumbai Indians will win the IPL. So all of us have hope this year.
This time new champion for IPL, I think. ठीक है, all the very best to you. Enjoy the IPL season. Thank you so much for joining us on Mummy Returns. Say Thanks. Mummy Returns. So, Mummy returns too. Thank you.